ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, ஏசாயா திருசன புத்தகத்திலே 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், என் பார்வைக்கு அருமையானபடினாலே நீ கனம் பெற்றாய். பாருங்க, இந்த வானத்தையும் பூமியை படைத்த தேவன் சொல்லுகிறார், என் பார்வைக்கு நீ அருமையானபடினாலே கனம் பெற்றாய். இப்போ தேவன் ஒரு மனிதனை கனம் பண்ணுவதற்கு அந்த மனிதன் அவர் பார்வைக்கு அருமையாக மாற வேண்டும். சங்கீதம் 147:11 சொல்கிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற வேலை அவர் பிரியமாக இருக்கிறார். எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து அவர் அன்புக்காக காத்திருக்கிறானோ அந்த மனுஷன் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் அப்போஸ்தலருடைய 13ஆம் அதிகாரத்தில் 22 படிக்கும்போது, நான் இந்த தாவீதை சொல்லும் போது, அவன் என் இதயத்துக்கு அவன் ஏற்றவன், எனக்கு பிரியமானதெல்லாம் செய்வான். பாருங்க, அவன் ஆண்டவருடைய பார்வையில விசேஷவனாக இருந்தான், கனம் பெற்றவனாக மாறினான், அவன் தலையை உயர்த்தினான். காரணம் தெரியுமா? பல இடத்துல தாவீது ஆண்டவரை எந்த அளவுக்கு அவன் நேசிக்கிறான், எந்த அளவுக்கு அவன் அன்பு வைக்கிறான், எந்த அளவுக்கு அவனுக்கு பிடிக்கும் என்பதை பல இடங்களில் சொல்லுகிறான். நான் ராத்திரியில் நான் தியானிக்கிறேன், ஒரு நாளைக்கு 7 முறை துணிக்கிறேன். இப்படி அவர் அன்புக்கு அவன் பாத்திரமாக நடந்து கொண்டான். அருமையானவர்களே, சில சமயத்தில் நம்ம மனிதனுக்கு பிரியமாக நடக்க முயற்சிப்போம், அவங்களுக்கு பிரியமான செய்ய முயற்சிப்போம், அவங்களை அன்பை பெறுவதற்கு, அவங்களுடைய நன்மைகளை பெறுவதற்கு நாம் அவராகவே மாறிப்போம். ஆனால் எல்லா அன்பும் எல்லா நன்மைகளும் அது நமக்கு நன்மையாக முடிவதில்லை. ஆனால் இன்றைக்கு தேவன் உன்னை என்னை பார்த்து சொல்கிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடினாலே நீ கனம் பெற்றாய். அப்போ தேவன் ஏதோ ஒரு விசேஷத்தை நமக்கு எதிர்பார்க்கிறார். அதை நாம் தருவோம் என்றால், அந்த தேவன் விரும்புகிறபடி நாம் மாறுவோம் என்றால், கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்றது ஏசாயாவில் 48:14 சொல்கிறாரு, அங்கே கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் தேவசத்தை செய்வார். ஒரு மனிதன் இறைவனை மகிழ்படுத்தக்கூடியவனாய், அவர் அன்பிலே நிறைந்தவனாய், அவருக்கு பிரியமானவனாய் இருந்தா வச்சுங்க, எந்த ஊர், எந்த நாடு, எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இடத்துல அவன் மாற மாட்டான். ஒரு சில திருச்சபையில் இருக்கும் வரைக்கும், போதருடைய பார்வைக்கு இருக்கிற வரைக்கும் அவன் நல்ல யோகிகள் நல்லவங்களை போல இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய கண்களுக்கு மறைவாய் தூரமாக போயிட்டா அவருடைய கிரிகள் கொஞ்சம் மோசமாக போயிடும். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவன் அவன் பாபிலோனிலும் நமக்கு பிடித்தமில்லாத இடத்திலும் அவன் தேவசத்தை செய்வான். மக்களே, நீங்கள் நீதிபதிகள் அங்கே 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும் போது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கு வருகிற பலன். நீங்கள் ஆண்டவரை நேசிக்கும் போது, தாழ்மைப்படும் போது, பக்தியாய் வாழும்போது, நீங்கள் விசுவாசமாய் வாழும் பொழுது, அவருக்கு பிரியமானதை செய்யும் போது அவரும் நமக்கு பிரியமான செய்வார். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படும் வருகிற பலன் அது ஐஸ்வர்யமும் கனமும் ஜீவனமும். ஆண்டவர் நம் தலையை உயர்த்தி நம்ம மேன்மைப்படுத்துகிறார் இருக்கிறார். இன்றைக்கு மக்களே, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாய் மாறி பாருங்க. ஆண்டவர் பல இடத்துல பலரை என் பிரியமே என் உபோதியே என்கிறார். தானியேலை போது என் பிரியமான தானியேலை என்கிறார். அதனால தான் தானியேலுடைய காரியம் எப்படி முடியுதா? அவன் காரியம் ஜெயமாக முடிந்தது. நீங்கள் ஆண்டவருக்கு பிரியராக, ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு மனிதனாக மாறி பாருங்கள். இந்த பூமியிலே எல்லா அருளுக்கும் ஆசத்துக்கும் அவர் சொந்தக்காரனாய் மாற்றுவார். இல்லைனா ஒருவேளை என்னை யாருமே நேசிக்கவில்லை, என அன்பு செலுத்த வேலை, அவர் சிறுமைப்பட்ட மேல் சிந்தை உள்ளவராக இருக்கிறார். நெருக்கப்படுகிற காலத்திலே அவர் தான் நமக்கு தஞ்சமானவர். ஒருவேளை என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை, உங்களை நேசிக்க வருவது உண்டு. உங்கள் அழகை பார்த்தல்ல, உங்கள் அறிவை பார்த்தல்ல, உங்கள் ஆஸ்தியை பார்த்தல்ல, உங்கள் உண்டானதை பார்த்தல்ல, அவர் நம்மேல் வைத்த அன்பை நிமித்தமே அவர் நம்மேல் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அதுதான் என் பார்வைக்கு நீ அருமையானபடினாலே கனம் பெற்றாய். அப்போ ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய கிருபை உன்னை என்னை தேடி வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் தேவனை சொல்லுங்க, ஆண்டவரை இந்த நாள் முழுவதும் உங்கள் கிருபை, உங்கள் பிரிய என் வாழ்க்கையில இருக்கட்டும் சொல்லி பாருங்க. என் பார்வைக்கு நீ அருமையான அப்படின்னாலே கணவர். ஒருவேளை மனுஷன் அற்பமாக என்ன பண்ணலாம், என் தேவனுடைய பார்வை விசேஷம். உங்கள் வாழ்க்கை சீக்கிரம் ஒரு கணம் வரும், ஒரு மேன்மை வரும், ஒரு வளர்ச்சியை தருவார். இப்போ காணுகிற போராட்ட கண்ணி நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.